Hello everyone. இன்னைக்கு லெசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இது எப்படி செய்றீங்க அப்படின்னா அப்படியே செஞ்சு செஞ்சு பழகி போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருக்கு, இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதை வந்து அப்படி பழகி போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி பழகி போச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பழக்கமான ஒரு விஷயத்த எப்படி சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பழக்கமான விஷயத்த முன்னாடி உள்ளது, அதாவது நம்ம சின்ன வயசில் இல்லை கொஞ்சம் பாஸ்டன்ஸில் இறந்த காலத்தில் உள்ள ஒரு பழக்கமான விஷயம்னா அதை எப்படி சொல்லலாம். இப்போ வந்து பழகி போச்சு, இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போ இருக்கும்போது பழகி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், அதான் ரெண்டும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம் நிறையா. அந்த யூஸ் டு அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு தான் வந்து இந்த பழகி போச்சு பழக்கமான விஷயத்த வந்து சொல்கிறது. இப்போ வந்து நமக்கு வந்து முடிஞ்சு போன ஒரு பழைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கண்டினியூஸாக ஒரு பழக்கமாக இருந்தது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் டு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். I used to eat lots of chocolate in my childhood. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், நான் வந்து என்னோட சைல்ட்ஹுட்டில் என்னோட சின்ன வயசில் நான் நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன். அப்போனா என்ன அர்த்தம், இப்போ சாப்பிடல, அப்போது அந்த நேரம் அது வந்து எனக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு, அடிக்கடி ரொம்ப சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் I used to eat lots of chocolate in my childhood. Next one, I used to play tennis in my school days. என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் வந்து டென்னிஸ் விளையாடுவேன். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து எல்லாரும் பிஸி ஆகிட்டோம், எல்லா வேலைக்கு போகிறோம், அங்கே இங்கேயும் போகிறோம். இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து டென்னிஸ் பிளேயராக இருந்திருக்கலாம், அப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக பழகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஐ யூஸ் டு பிளே டென்னிஸ் இன் மை ஸ்கூல் டேஸ் அப்படின்னா என்னோட ஸ்கூல் நாட்களில், பள்ளி நாட்களில் நான் வந்து டென்னிஸ் வந்து விளையாடிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஐ யூஸ் டு ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் காஃபி இன் மை சைல்ட்ஹுட், இல்லை சம்வேர், ஓகே, ஏதோ ஒரு டைமில் நான் ஐ யூஸ் டு ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் காஃபி. எப்போ சொல்லலாம், இன் மை காலேஜ் டேஸ். ஓகே, அப்போ வந்து நான் என்னுடைய வாட் இஸ் தட் காலேஜ் டேஸ், என்னுடைய காலேஜ் நாட்களில் நான் நிறைய காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ என்ன அர்த்தம், அந்த நேரம் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ குடிக்கல. ஓகே, அது வந்து அப்போது எனக்கு பழக்கமாக இருந்தது, நிறைய காஃபி குடிக்கிறது வந்து பழக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த யூஸ் டு வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து எங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த யூஸ் டு வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு பழக்கத்துக்கும் எல்லாருமே ஐ யூஸ் டு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. பாஸ்டில் நடந்த ஒரு பழக்கத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் டு வச்சு சொல்கிறோம். அப்போ இப்போ கரண்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து பழகி போச்சு, நம்ம சொல்கிறோம் எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணுமா பழகி போச்சு, டெய்லி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஓடணுமா அதெல்லாம் பழகி போச்சு, கால் வலிக்காது, இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ ப்ரெசென்ட்டில் உள்ளதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கும் இதே யூஸ் டு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் இருக்குல்ல, தட் இஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இஸ், ஆம், ஆர் அப்படிலாம் இருக்கும்ல, அது வந்து நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு தக்க மாறும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் யூஸ் டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். இது என்ன சொல்கிறாங்க, ஐ ஆம் யூஸ் டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னா எனக்கு ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு பழகி போச்சு. இப்போ யாராவது 4 மணிக்கெலாம் எந்திரிக்கிறவங்க இருப்பாங்க, எப்படி டெய்லி 4 மணிக்கெலாம் எந்திரிக்கிறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு, முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ எல்லாம் பழகி போச்சுன்னு சொல்லுவோம்ல. அப்போ வந்து ஐ யூஸ் டு நம்ம சொல்லக்கூடாது, ஐ எம் யூஸ் டு அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக ஆம் வரணும், அப்போ தான் அது இப்போ உள்ள ப்ரெசென்ட்டில் உள்ள பழக்கம் அப்படின்னு ஆகும். ஸோ ஐ எம் யூஸ் டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். இப்போ இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இதாவது நானுன்றப்போ வந்து ஐஎம்னு சொல்கிறேன். இப்போ வந்து அவளுக்கு இதெல்லாம் பழகி போச்சு, அவனுக்கு இதெல்லாம் பழகி போச்சு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஷீ அப்படிங்கிறத வச்சு சொல்லும்போது ஷீ இஸ் யூஸ் டு get up early in the morning, he is used to get up early in the morning, they are used to get up early in the morning. ஸோ எல்லாமே வந்து they அப்படின்னா ஆர், he, she, இட்டெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு வந்து இஸ் போடுறது, அது எப்படி நமக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் வச்சு நம்ம ரூல் வச்சுருப்போமோ அது மாதிரி. இப்போ வி போட்டோம்னா வி ஆர் யூஸ் டு, அந்த மாதிரி இஸ், ஆம், ஆர் அதெல்லாம் வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு பழக்கம். அண்ட் இப்போ எல்லாத்தையும் போக இப்போ வந்து சும்மா சொல்லுவோம்ல பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமா, ஏதாவது ஒன்று எப்படி இப்படி செஞ்சுட்டே இருக்குன்னா
பழகிடுச்சு பழகிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லுவோம்ல, அந்த பழகிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்றதுக்கு ஐ எம் யூஸ் டு இட். ஐ யூஸ் டு இட் கிடையாது. அதாவது இது கரண்ட்ல இருந்தது அப்படின்றதுனால ஐ எம் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ வந்து அதே இது பாஸ்ட்ல வந்து எப்படி நீ அந்த நேரம் அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா ஐ யூஸ் டு இட் அப்படின்னா அந்த நேரம் எனக்கு பழகிடுச்சு, அதாவது பாஸ்ட்ல. இப்போ ப்ரெசென்ட்ல எப்படி பழகி போச்சு, இப்போ பழகிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் யூஸ் டு இட். ஸோ இப்போ வந்து நீங்கள் இனிமேல் பேசும்போதோ இல்லை எழுதும்போதோ கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் இதில் எங்கே வரும் அப்படின்னா, நம்ம சொல்லும் போது வெறும் யூஸ் மட்டும் தான் நமக்கு கேட்கும். நம்ம யூஸ்டு டு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அடுத்த டீல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றனால அப்படியே சேர்த்து யூஸ் டு அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் அதோடைய ஸ்பெல்லிங் என்னன்னா யூஎஸ்இடி தான் ரெண்டுக்குமே. நம்ம வந்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷனாக இருந்தாலும் பாஸ்ட் சிச்சுவேஷனாக இருந்தாலும் கேட்கும் போது அது வந்து யூஸ் டு அப்படின்னு கேட்கும். ஆனால் கண்டிப்பாக யூஸ்ட் யூஎஸ்இடி வச்சு தான் நம்ம எழுதணும், வெறும் யூஸ் கிடையாது. ஸோ இது ரெண்டு தான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இனிமேல் நீங்கள் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பற்றி இதெல்லாம் பழகி போச்சு, அதில் இப்போ வந்து நமக்கு லாக்டவுனில் இருக்கிறது வந்து பழகி போச்சு, வீட்டுக்குள்ளே இருக்கிறது பழகி போச்சு அப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு எல்லாம் என்ன வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்கலையே அப்படின்னா ஐ எம் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து இனிமேல் இந்த ஆம் இஸ் ஆரெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் அது வந்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து வெறும் ஐ யூஸ் டு இட் வச்சே தான் சொல்கிறாங்க. அது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சொன்னாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ I'll meet you in the next lesson. Thank you. Bye.